கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தரப்பட்டது. அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் கொர்நேலிக்கு சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்திலும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, கேட்கப்படும் இல்லை, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன் காலையில. அதுக்கப்புறம் காலையில சொல்வதை காட்டில் இந்த வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்குன்னு கொடுத்தது போல, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் குறிப்பிட்டு ஒரு ஜெபித்த அந்த காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தது போல இருந்தது. சரி, இது எப்போதும் நடக்கு, பதில் தானே வந்திருக்கு. பதில்னா வார்த்தை தானே, கேட்கப்பட்டதுங்கிற வார்த்தையை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். பதில் எப்ப வேணாலும் வரலாம், நன்மை அற்புதம் எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அன்றைக்கு மாலைக்குள்ளே ஆண்டவர் என் ஜெபம் கேட்கப்பட்டு எனக்கு பதில் கொடுத்தார் என்பதை மாலைக்குள்ளே அந்த செய்தியும் கேட்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் அந்த காரியத்துக்கான பதில நான் சொல்றது, ஜெபித்த பல காரியங்கள்ல அப்பொழுது நான் எதற்காக ஜெபித்தேனோ அதற்கான பதில. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நாம் கேட்கிற காரியங்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டாரா அப்படின்னா, உங்களுக்குள்ள இப்ப சொல்லும் போது தெரியும், எத்தனையோ காரியங்களுக்கு நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் இன்னும் பதில் தர மாட்டாருங்கிற என்ன உள்ளத்துல ஓடிட்டு. ஆனால் இந்த கொர்நேலியுவை குறித்து நீங்க வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் முதல் பகுதியில நீங்க வாசித்து பார்க்கும் போது வாசிக்கலாம். 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அனைவரோடும் பயந்தவனுமாய் இருந்து செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை ஒரு யார் வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்று முதலாவது பதில் தருகிறார் என்று சொன்னா, யார் வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபம் காணப்படுகிறதோ. அல்லேலூயா. ஜெபம் என்பது தேவை வந்தால் மட்டுமல்ல, தேவை வரும்பொழுது ஜெபிக்க தப்பு கிடையாது. ஆனா எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்கிற வாழ்க்கையில, அல்லேலூயா, எப்பொழுதும் யார் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில, அதுதான் சொல்ல, ஜெப வாழ்க்கை என்பது ரொட்டீனா, ஒழுங்கா, தொடர்ச்சியா, இடைவிடாமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவன் ஜெபிக்கிற இவன் யாரு? இவர் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தை சேர்ந்த ஒரு 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்று சொன்னால் இவனுக்கு கீழ் 100 அதிகாரிகள் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்புகளே, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர். இன்னொரு இதே போல 100க்கு அதிபதி ஏசிட்ட சொல்றான், நான் ஒருவனை போன்னு சொன்னா போறான், வர்றனா வா. அப்ப அவனுக்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவன் தலைவன். இவன் யூதனும் கிடையாது, இவன் ஒரு ரோமன், ரோம போர் சேவகன். ரோம போர் அந்த பட்டாளத்துக்கு அவன் தலைவன், ஒரு கமாண்டோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சுக்கலாம். இவன் சொல்றதை கேட்கறதுக்கு 100 பேர் அவனுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதாவது இவனுடைய பட்டாளத்துல ஏராளமான ரோமர்கள், ரோம குடியுரிமை பெற்றவர்கள், இத்தாலியாவில் உள்ள அநேகர் அதுல இருந்திருக்கலாம். அதனாலதான் இத்தாலியா பட்டாளம் என்று அதற்கு என்ன செய்கிறார்கள், பேர் வைத்திருக்கிறார்கள். இவன் இருக்கிறது செசரியா என்கிற பட்டணத்திலே அவன் வாசம் பண்ணுகிறவன். ஒரு யூதன் அல்லாதவனாய் இருந்தாலும் அவன் வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பயந்தவனாய், பக்தி உள்ளவனாய், மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனாய், எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். யூதன் அல்லாதவனாய் இருந்தாலும் அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட நல்ல சில குணாதிசயங்கள் இருக்கிறதை, நல்ல பண்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம்.
கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லாத நிறைய காரியங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்குள்ள இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இல்லாத பல காரியங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிறது. இவன் எப்பொழுதும் அவன் செபிக்கிற பொழுது எப்போ அவனுக்கு தேவ தூதன் தரிசனமானான்? 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அதே போல 30ஆம் வசனத்துல வாசிங்க. வாசிங்க. இப்பொழுது கொர்நேலியு பேதுருவிட்ட சொல்லுறான், நடந்தது சொல்லுகிறான். 4 நாளைக்கு முன்ன இந்நேரத்திலே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தானா, அவனுக்கு அவன் ரெகுலரா எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு நேரம் இருந்தது. நாமளுக்கும் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு கண்டிப்பா அவசியம். தனியா ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம். எப்ப ஜெபம் பண்ணி எப்ப வேணாலும் கண்டிப்பா ஜெபம் பண்ண மாட்டேன். சாப்பிடுறதுக்கு 3 நேரம் இருக்கா? சாப்பிடுறதுக்கு 3 நேரம் இருக்கா? இந்த வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்றது அதுல எல்லாம் முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏன்னா போகும்போது ஆமேன் தோமை ஆமேன் சோத்திரம் இதெல்லாம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். சில நேரம் ஊழியக்காரங்களை வர வச்சு, அன்னைக்கு 1ஆம் தேதி பிரேயர் முடிச்சுட்டு நான் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. அவர் சொன்னாரு, நான் இப்படி உங்க சபைக்கு ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிட்டு தான் வாராடு. போறது தப்பு கிடையாது. நீ நிறைய பேருக்கு ஊழியக்காரனோட தொடர்பு இருக்குது, ஆனா இயேசுவோட தொடர்பு கிடையாது. நிறைய பேர் அப்படிதான், நான் அந்த ஊழியக்காரனை தெரியும், இந்த ஊழியக்காரனை தெரியும், அந்த சபைக்கு தெரியும். இயேசுவோடு உனக்கு தொடர்பு இருக்கா? இயேசுவை தெரியுமா? ஊழியக்காரங்களோட தொடர்பு இருக்கிறது ஐக்கியம் வைத்துக் கொள்வதோ, சபையோடு மற்ற சபைகள் இங்க என்ன இங்கதான் மற்ற சபைகளோடு உங்களுக்கு ஐக்கியமே இருக்கக்கூடாதுன்னு நான் வலியுறுத்த விரும்பல. ஆனா நான் கேட்கிற ஒரே கேள்வி, முதலாவது உனக்கு இயேசுவோட தொடர்பு இருக்கா? இயேசுவோடு தொடர்பு இல்லாம யாரோடு நமக்கு தொடர்பு இருக்குது? எந்த ஊழியக்காரனோட எந்த சபையோடு தொடர்பு இருந்தாலும் அது பிரயோஜனமற்ற. நமக்குன்னு ஒரு ஜெபிக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஜெபிக்கிற ஒரு நேரம் வேணும். அந்த ஜெபம் நேரம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும். இதுல பாருங்க, பகலிலே 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஜெபம் பண்ணாங்களாம். அப்போஸ்தலர்களுடைய 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி வேலை நேரத்துல பாருங்க, ஜெப வேலை கண்டிப்பா இருந்தா உங்க ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். நான் சொல்றேன், ஜெப வேலை என்பது கண்டிப்பா இருந்தா உங்க ஜெபம் கர்த்தர் அற்புதம் செய்வார், கிரியை நடக்கும். ஜெப வேலை இல்லைன்னா உங்களுக்கு கிரியே இருக்காது. அதுவும் ஒரு 9ஆம் மணி நேரத்தை, இவனும் 9ஆம் மணி நேரத்துலதான் தேவ தரிசனத்தை பார்க்கிறதா சொல்றான். அங்கே அவர்களும் அந்த 9ஆம் மணி நேரத்தை தான் என்ன செஞ்சாங்க? ஜெப வேலைக்கு அவங்க போனாங்க. அப்படி என்ன 9ஆம் மணி நேரத்துல என்ன இருக்குது? 9ஆம் மணி நேரம் என்பது யூதர்கள் பொறுத்த வரைக்கும் மாலை 3 மணி. பகல்ல நம்ம 6 மணி, காலைல 6 மணி சொல்றது அவங்க 1 மணி, 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 6 மணி 7 மணி 8 மணி சொல்றது போல அப்படி இல்லாம 1ஆம் மணி வேலை. 9ஆம் மணி வேலைன்னா பகல்ல 9ஆம் மணி வேலை நமக்கு மாலை 3 மணி. மாலை 3 மணி தான் பொதுவாக அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம். தேவாலயத்துல அந்தி பலி செலுத்துற நேரம் மாலை 3 மணி. இந்த நேரத்துல அநேக பக்தியுள்ள யூதர்கள் அவர்கள் எல்லாம் ஜெபிக்கிற ஒரு நேரமா இருக்குமா. மாலை 9ஆம் மணி, மாலை 3ஆம் மணி நேரத்துல அந்தி பலி செலுத்துற நேரத்துல அநேக பக்தியுள்ள யூதர்கள் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ணிதான் அப்போஸ்தலர்களும் தொடர்ந்து அதே நேரத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஜெபம் பண்றாங்க. 9ஆம் மணி வேளையில அவர்கள் என்ன செஞ்சாங்க? பேதுரும் யோவானும் ஜெப வேலையா 9ஆம் நேரத்துல தேவாலயத்துக்கு போறாங்க.
நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெப நேரம் இருக்கணும், சபையிலும் ஒரு ஜெப நேரம் இருக்கும். சபையிலும் காலையில 6 மணிக்கு வர முடியாது, காலைல 10 மணிக்கு வர முடியாது, சாயந்தரம் 7 மணிக்கு வர முடியாது, எந்த நேரமானா வர முடியாதுன்னு ஆட்களும் இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு நேரத்துல வந்து நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா சபை மூலமும் கர்த்தர் அற்புதம் செய்வார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இவன் ஒரு புறஜாதியான், யூதன் அல்லாதவன், ஆனால் இவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறதுனால இவனும் அதே நேரத்துல ஜெபம் பண்றான். இவன் தேவாலயத்துக்கு போக முடியாது, இவன் ரோப பிரஜை. அதனால நான் ஆர்மிக்கு போகணும், நான் மிலிட்ரியில நான் அங்க எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு, சூக்கம் இல்லை, நான் தான் மேனேஜர், எனக்கு தான் அதிகமான வேலை அப்படின்னு சொல்ற ஆட்களும் உண்டு. அவன் சொல்லியிருக்கலாம், பட்டாளத்துல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனாலும் அவன் அந்த 9ஆம் மணி நேரத்துல எப்பொழுதும் ஜெபிக்கிற மனிதனா இருக்கும். அந்தி பலி செலுத்தக்கூடிய அந்த 9ஆம் மணி வேளையிலே அவன் ஜெபித்தான். இதே போல அதே 9ஆம் மணி வேளையில பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செஞ்சார். யார் சொல்லுங்க பாப்போம்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:36. அந்தி பலி செலுத்தினர். அதான் 9ஆம் மணி வேளை. விளங்க பண்ணும். என்ன கேட்டாரலும் பாருங்க, பகல் முழுதும் சும்மா இருக்கிறவன் ஏன் அந்த நேரத்துல மட்டும் எழும்புறான் பாருங்க. அப்போ ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவன் பகல்ல சும்மா சுத்தி வர்றான். யாரு? எலியா. 29ஆம் வசனம் வாசிங்க. மத்தியான வேலை சென்ற பின்பு, மத்திய வேலையை அமைதியா தான் இருந்திருக்கிறான். அவங்க நக்கல் அடிச்சுட்டு, உங்க ஆள் எங்கேயாவது வெளியில டியூட்டியா போயிருப்பாருப்பா, வருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சும்மா அப்படி நக்கல் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கரெக்டா அந்தி பலி செலுத்துற நேரத்துக்கு அவன் நேரம் உள்ள என்றாகிறான். அந்தி பலி பாருங்களேன், ஒரு கனெக்டிங் இருக்கு பாரு. அந்தி பலி நேரத்துல அது ஜெப வேலை. ஏன்னா பக்தி உள்ளவர்கள் யூதர்கள் அந்த அந்தி பலி நேரத்துல எல்லாம் ஜெபம் பண்றாங்க. பொதுவாக ஜெபிக்கிற ஒரு நேரம் மட்டும் சன்னதம் சொன்னிட்டு கொண்டிருக்கிறான். ஆனா அது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தான். அது வரைக்கும் எளிய வாய்ப்பு கொடுக்குறான் அவங்களுக்கு. எந்த நேரம் வரைக்கும்? அந்தி பலி செலுத்துற நேரம் வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறான். அப்படின்னா அந்த அந்திப்பொலி செலுத்துற நேரத்துல எல்லாரும் ஜெபிக்கிற நேரத்துல என் தேவன் என் ஜெபத்துக்கும் பதில் தருவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்துல அந்த நேரத்துல அவங்கள எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மிருகத்தை எடுத்து அதை துண்டு துண்டமா வெட்டி போட்டு விறகு வச்சு அடுக்கி அதுக்கு மேல போட்டு தண்ணியை ஊற்றி, ஆண்டவர் என்னை கேட்டறலும் சொன்ன மாத்திரத்துல என்ன நடந்துச்சு? 38ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனப்படியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலும் தண்ணீரையும் அந்த 9ஆம் மணி நேரமாகிய அந்தி பொலி செலுத்துற நேரத்துல அவன் ஆண்டவரை பார்த்து என்னை கேட்டறலும் என்று சொன்ன பொழுது அக்கினி இறங்கியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சபையில ஜெப நேரம் வேணுமா வேண்டாமா? நீங்க வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க. வேண்டாம் சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. அப்படின்னா ஒழுங்கா வாங்க. காலைல 10 மணிக்கு ஒழுங்கா வந்து ஜெபம் பண்ண. நீங்க ஜெபம் பண்ண ஒரு வேலை இருந்ததுன்னா இந்த ஜெப நேரத்துல நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் ஜெபம் கேட்கும். இது அசட்டை பண்ணிட்டு நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா, பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஒண்ணும் பார்க்க முடியாது. நீங்க வரணும். ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல்ல சுகம் இல்லாம இருந்தா அவங்க பக்கத்துல போயா இருக்கிறோம்ல, அதே மாதிரி ஜெபத்துக்கு நீங்க வரணும். வந்து சும்மாதான் உட்காருங்க.
ஜெபம் பண்ணவே மூடு வர மாட்டேங்க பாஸ்டர். அதான் வர முடியல, தெரியும், பரவாயில்ல. மூடு வரலன்னா உட்காருங்க. மூடு வரலனாலும் சாப்பிடுவோம்ல, பசிக்கும்ல. என்ன பண்றது? மூடு வரலன்னு உட்கார்ந்து இருந்தா கொஞ்ச நேரம் கழித்து பசிக்கும் போது சாப்பாடுக்கு எங்க போறது? கண்டிப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெப வேலைன்னு ஒண்ணு வேணும். ஜெப வேலைக்கு ஜெபிக்கும்படி வரணும். அல்லேலூயா. அந்த ஜெப வேலையில பாருங்களேன், ஜெப வேலையா 9ஆம் மணி வேலையில பேதுரு யோவான் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அங்க பிறவி சப்பானி உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னார்கள். அவன் எழுந்து குதித்து தேவாலயத்தில் நடந்து போனான். ஜெபம் கேட்கப்பட்டது. எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. பேதுரு யோவானுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் இருந்து ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஜெப நேரத்தை ஏற்படுத்தி நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிற ஆளா இருந்தா இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதற்காக ஜெபிக்கிறையோ உன் ஜெபம் கேட்கப்பட்டு. அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்பட்டு. கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் செய்யும். ஆனா ஜெப நேரம் வேணும். தேவைக்காக மட்டும் ஒரு நேரத்துல ஜெபிப்பதல்ல, ஜெப நேரம் வேணும். சபையிலும் அதே போல ஜெப நேரத்துல வந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அது பரிசுத்தவான்கள், பக்தி உள்ளவர்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு நேரம். கர்த்தர் அந்த நேரத்துல செஞ்சிருக்கிறார் இல்லையானா? இந்த வசனங்களை வாசிக்கும் போதுதான் பாக்குறேன். அந்திப்பலி செலுத்துகிற அந்த நேரம். அப்போ அந்த நேரம் தான் பரலோகம் பூமியும் ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த அந்திப்பலி செலுத்துற நேரத்துல பெரிய சந்திப்பு நடக்குது. அல்லேலூயா. பழைய பாட்டில் நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்கு. அப்போதான் கொர்நேலி அவன் கேட்கல, அவன் எதிர்பார்க்கல, அவன் தரிசனத்தை பார்க்கல. அந்திப்பலி நேரத்துல பேதுரு யோவான் ஜெப நேரத்துல அவங்க போகும்போது அந்த பிறவி சப்பானி நடக்க சொன்ன போல நடந்தான். அவங்களுக்கு அப்ப பாருங்க, அந்த ஜெப நேரத்துல கர்த்தர் கண்டிப்பா பதில் தருவார் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. அதன்படி அற்புதம் நடந்திருக்கு. எலியாவும் அதே போல அந்திப்பலி செலுத்துற அந்த நேரத்துல அவன் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டர்ல என்ற பொழுது பரலோகத்துல இருந்து என்ன செஞ்சது? வானத்துல இருந்து அக்கினி இறங்கி. இன்னைக்கு சொல்ற ஜெப நேரம் என்று உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2:1. இங்க பாருங்க, இதுக்கு முந்தின அதிகாரத்துல வாசிக்கும் போது அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவள் அழுது கொண்டிருப்பாள், அழுது ஜெபம் பண்ணுவா. ஆனா கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இப்பொழுது அவள் சொல்லுகிறார், அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கழுகுது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அழுது ஜெபித்த அவள் இப்பொழுது சந்தோஷமா சொல்றா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்பார், நிச்சயமாய் பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க இதுவரைக்கும் ஏறெடுத்த ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் எடுத்த ஜெபத்துக்கு தேவன் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 7:1 வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, பாருங்களேன், அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்துல என்ன செஞ்சுதான்? இறங்கியது. அல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பிரயாசம் எடுத்து ஆலயத்தை கட்டி அதற்காக பலி செலுத்தி அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். உடனே பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனா நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அதே அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 7:14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்
தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் முகத்தை தேடி ஜெபம் பண்ணா நான் தேசத்துக்கு எந்த ஆட்சினாலும் நமக்கு சேமம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலதான் தேசத்துக்கு சேமம். போன வாரம் நான் செய்தியில சொல்லாம தனியா சொன்னேன், ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்பவும் அந்த ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. நம்ம இந்த ஆட்சி மாற்றம் அதுலதான் நம்முடைய கவனம் இருக்க தவிர எந்த மாற்றம் ஆட்சியாளர்கள் கொடுக்க போறது கிடையாது. நம்முடைய தேசத்துக்கு சேம வேண்டாம், தேவன் மாற்றத்தை கொண்டு வரும்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஜெபிக்கும் போது அதற்காக ஒரு தினமும் நம்ம அதற்காக தொடர்ந்து ஜெபம், தொடர்ந்து நம்முடைய ஜெப வேலைகள்ல தேசத்துக்காக ஜெபம் பண்ண அதை சொல்ல, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னை தேடின முகத்தை தேடினா நான் தேசத்துக்கு என்ன செய்வேன். அப்போ நம்ம ஜெபித்தா ஆண்டவர் தேசத்துக்கு என்ன செய்வார், சேமத்தை கொடுப்பார். தேசத்துக்கு சேமம் வேணுமா, என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியக்காரர்கள் நாம் ஜெபிக்கணும். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 32-24. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்களேன், கர்த்தர் எசேக்கியாவு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஜெபம் கேட்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போற, நீ மரித்து போவான். திரும்பி உடனே சோறுபுறமா திரும்பி எசேக்கியா ஜெபித்த பொழுது கர்த்தர் உன்னை போயிட்டு இருந்தது முற்றத்தை, அந்த அரண்மனை முற்றத்தை கூட தாண்டாத அந்த ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப போய் நீ போய் சொல்லு, உன்னை 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். ஆனா நமக்கு தான் அதுல ஒரு ஜெபிக்கிற அந்த தொடர் ஜெபிக்கிற விடாபிடியா ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள் நமக்கு இல்லை. யோபு அழகா சொல்றாரு. யோபு 21ஆம் அதிகாரம், யோபு 21:15 வாசிங்க, 15-16 வாசிங்க. யோபு, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம்? யார் சொல்லுவாங்க? தேவனை விட்டு விலகிறவர்கள், துன்மார்க்கர்கள் சொல்வார்கள். துன்மார்க்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஏன் வாயில இருந்து சத்தம் வர மாட்டேங்குது? நம்ம அப்படி சொல்லிட்டோமோ? சில சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க, நீங்க அப்படி சொல்லிட்டீங்களா? ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் அப்படிதான். இங்க யார் சொல்றா? யோபு சொல்லுகிறா, துன்மார்க்கர் சொல்வார்களாம், ஜெபம் பண்ணுவது நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும். அல்லேலூயா. துன்மார்க்க சொல்றான், ஜெபம் பண்ற என்னையா ஜெபம்? ஜெபம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? உடனே நாம ஆமா சாமி, நானும் ஜெபம் பண்றேன் சாமி, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சாமி. நம்மளும் ஆமா சாமி போட்டிருக்க அநேக காரியங்கள். துன்மார்க்கன் சொல்றான், ஏன்னா அவனுக்கு அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கு. அதனால அவனுக்கு தேவனை தேடுகிற உணர்வு கிடையாது. தேவனிடத்துல ஜெபிக்கிற வாஞ்சி தேவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. ஆகவே ஜெபத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுகிறான், ஜெபம் பண்ணுகிறதெல்லாம் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி. ஆனா யோபு சொல்லுகிறான், அவன் எப்படி இருப்பானா, சடுதியில் அவன் விளக்கு அணைந்தது. காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் துன்மார்க்கன். காற்று பதக்கடிச்சு கொண்டு போற மாதிரி அவன் இல்லாமல் போயிடும். ஆனா ஜீவிக்கிற மனிதன் ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிரச்சனை வரும்.
ஜெபிக்கிறவனுக்கு பல பிரச்சனைகள் வரும். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. அதுல தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 பாருங்க, தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு, ராஜாவை வணங்க வேண்டும் என்ற பத்திரத்துக்கு அவன் கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் உயர் பதவியில இருக்கிறான். அவன் ஒரு, அதாவது இன்னைக்கு இருக்கிற என்னமோ தேசத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்தஸ்துல அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற அவனு எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. அவன் ஜெபம் பண்ணுகிற அதே நேரத்துல அடுத்த வசனத்துல நீங்க வாசித்து 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறதை கண்டார்கள். கண்டு என்ன செஞ்சாங்க? இதை குறித்து ராஜா வாசிக்க 12ஆம் வசனம். ஏற்கனவே இவங்க திட்டமிட்டு தான் ராஜாவிடத்துல இந்த தாக்கீதை ஏற்படுத்தினாங்க. இப்போ ராஜாட்ட சொல்றாங்க, நீர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீரே, ஆனா இப்பொழுது இந்த தானியேல் என்ன செய்கிறான்? இல்ல, இப்பொழுது இந்த தாவீது என்ன செய்கிறான்? தினமும் 3 வேளை விண்ணப்பம் பண்ணுகிறான்னு 13ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அதன் உடனே ராஜாவும், அப்படியா தானியேலா? தெரியும் அவனுக்கு, தானியேல் ஜெபிக்கிறவன் தெரியும், தேவனை தேடுகிறவன் தெரியும். ஆனா இவங்க அவனை எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும் நினைச்சுதான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியும். தன் ராஜா அவன் உத்தரம்படி அவனை சிங்க கபில போட்டான். ஆனா போட்டவன் அதுல இருந்து கூட அவனை மீட்க முடியல. ஆனா கர்த்தர் எந்த சிங்கமும் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் விடுவித்தார். காரணம் அவனுடைய விடாப்புடியான ஜெபம். அவனும் அதே போல எப்பொழுதும் போலன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பக்தி உள்ள எந்த மனிதனும் எந்த பக்தி உள்ள யூதர்களும் அந்திப்பலி செலுத்தக்கூடிய நேரத்துல அவர்கள் எருசலேமுக்கு நேராக ஜெபிப்பார்கள். அந்திப்பலி செலுத்துற நேரத்துல எல்லாரும் எருசலேம் நோக்கி தொடர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டு. அதே போலதான் தாவீதும் எப்பொழுதுனா அவன் யூதேயாவில் இருக்கும்போது எப்பொழுது ஜெபம் பண்ணானோ அதே போல இப்பொழுது பாபிலோன்லயும் அதே போல அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிறதுனால போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது. கர்த்தர் அவனை கைவிட்டாரா? ஆண்டவர் அவனை இன்னும் மேன்மைப்படுத்தினார். உங்க ஜெப வாழ்க்கையில மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்து பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த ஆண்டிற்குள்ள உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில ஒரு வசனத்தை வாசித்தேன், எனக்கு ஞாபகம் வருது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் பவுலுடைய வாழ்க்கையில பவுல் சீலாவும் சேர்ந்து அவர்கள் மிஷினரி பிரயாணமா பல இடங்களுக்கு போறாங்க. ஒரு இடத்துல பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அதுல ஒரு மனுஷன் மக்கதுனியா தேசத்தான் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் கேட்கிறான். கேட்ட உடனே பவுல் உடனே மக்கதுனியா தேசத்துக்கு புறப்படு அவன் போகிறான். அப்படி புறப்பட்டு போன அவன் அங்கே எங்க போய் சுவிசேஷ அறிவித்தா, எங்க போய் ஜனங்களை அவன் சந்தித்தான் அப்படின்னா,
13ஆம் வசனம் வாசிங்க. 16, 13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. எங்க போய் சந்தித்தான்? சர்ச்சில் இல்ல, ஜெபாலயத்துல இல்ல, தேவாலயத்துல இல்ல. எங்க போனா? ஆற்று ஓரத்துல வழக்கமாய் கூடி ஜெபிக்கிற ஒரு இடம். இதுதான் மக்கத்தொனியில முத சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எங்க ஜெபம் நடக்கோ அங்க சபை நடக்கும், அங்க ஊழியம் அவர் வளரும். அல்லேலூயா. ஆட்கள் வரலன்னா ஊழியர் செய்கிறத சொல்றேன், ஊழியர் செய்யணும் வாஞ்சிக்கிறத சொல்றேன். பிரைசல் சண்டே ஸ்கூல் தொடர்ந்து ஜெபம் பண்ணாலே அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஊழியத்தை கட்டி எடுப்பான். அல்லேலூயா. அவன் எங்க போல சர்ச்சு இல்லையே, ஆட்கள் இல்லையே, வீடு இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் நாம அப்படிதான் நினைக்கிறோம். வட மாநிலத்துலாம் வீடும் கிடையாது, ஆலயம் கிடையாது. காடுகள்ல, மலைகள்ல, மரத்தின் கீழெல்லாம் ஆராதிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வராங்களாம். அப்படிப்பட்ட இடத்துல ஓப்பன் பிளேஸ்ல வழக்கமா ஜெபம் வேணும். நீங்க வழக்கமா ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரேசல்ல ஆட்கள் வரலனாலும் பிரேசல்ல வழக்கமா ஜெபம் வேணும். சண்டே ஸ்கூல்ல வழக்கமா ஜெபம் இருந்தா கர்த்தர் அந்த ஊழியத்துல பெரிய மாற்றத்தை தரும். அவன் போறான். அவர்கள் வழக்கமா. இன்னொன்னு, பவுல் எங்கெல்லாம் போய் ஊழியர் செஞ்ச இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா யூதர்கள் இருக்கிற இடத்துலலாம் ஜெபாலயம் இருக்கும். ஓய்வு நாள் தூரம் அவர் அந்த ஜெபாலயத்துக்கு போவார். நான் தேவனிடத்துல இருந்து 3 வருஷமா நான் அரபி தேசத்துல உட்கார்ந்து வெளிப்பாடுகளை பெற்றவன். நான்லாம் வேற சர்ச்சுக்கே போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவன் இல்ல. அவ்வளவு வெளிப்பாடு பெற்றவனாலும் ஓய்வு நாள் தூரம் எங்கெல்லாம் யூதர்கள் கூடி வருகிறாங்களோ அந்த ஜெபாலயத்துக்குள்ள இவனும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? வளர்ந்தாலும் சபை கூடுகையை விட்டு விடக்கூடாது. வழக்கமா கூடி வருகிற கூடுகை, வழக்கமா ஜெபிக்கிற ஜெபம், இதை விடாதபடிக்கு நீங்க உறுதியா இருந்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா அற்புதம் செய்யும். அவன் வழக்கமா எங்க மக்கத்தொனியால எங்க இடம் இல்லை அவனுக்கு, அங்க ஜெபாலயம் இல்லை. ஆனா எங்க கூடி இருந்தாங்க? ஆற்றின் ஓரத்துல ஸ்திரீகள் எல்லாம் கூடி ஜெபிக்கிற ஆண்டவர் பெரிய மீனை வச்சிருந்தார் அவனுக்காக. யாரு? ரத்தாம்பரம் வைக்கிற லீதியால கொடுத்தார். அவள் வீட்டுல பின்னால சபை நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல இந்த இடத்துல பாருங்க, பவுல பிடிச்சு மிரட்டி சிறைச்சாலை வச்சாங்க. சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. அங்கு சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான். இதெல்லாம் காரணம் என்ன? வழக்கமான ஜெபம், இடைவிடாத ஜெபம். அல்லேலூயா. அதுல இருந்து திரும்பி லீதியா வீட்டுல கூடி வருகிற சகோதரர்களை சந்தித்தானா. 40ஆம் வசனத்தை வாசிங்க. புறப்பட்டு லீதியால் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? லீதியால் இடத்துல வந்த பொழுது இப்பொழுது முதலாவது அவங்க வழக்கமா அவங்க ஆத்துவரத்துல கூடிதான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா இப்போ லீதியால் வீட்டுல ஒரு சபையே நடக்கு. கூடி வருகிற சபையில இருக்கிற சகோதரர்களை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார். அல்லேலூயா. அப்போ காரணம் என்ன? வழக்கமா ஜெபிக்கிற ஜெபம். நீங்க வழக்கமா ஜெபம் பண்ணுகிற அனுபவங்கள், அது எந்த இடமா இருந்தாலும், சில மலையில தான், காடுகள்ல தான், குன்றுகள்ல தான், எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குது ஜெபம் பண்றேன், ஐயா பரவாயில்ல. வீட்டுல ஒரு வாரத்துல ஜெபம் பண்றீங்களா? பரவாயில்ல. நீங்க ஜெபிக்கிற வழக்கமா ஜெபிக்கிற ஜெபத்தை விடாதீங்க. வெள்ளிக்கிழமை தோறும் வழக்கமா ஜெபம் இருக்கு வச்சிருக்கிறோம், பாரம்பரியமா நடக்குன்னு வச்சிருக்கிறோம். இல்லை, வழக்கமான ஒரு ஜெபம் இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல கர்த்தர் மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. வழக்கமா ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல பாருங்களேன், அங்க கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு அவன் பிரசங்கம் பண்ணினா அங்க அநேக ரசிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய அந்த இடத்துல ரத்தாம்பரம் விற்கிற லீதியால் என்ற பெண்மணியும் ரசிக்கப்பட்டான். அவ குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து சிறைச்சாலையில கொண்டு போயிச்சாங்க. சிறைச்சாலை தலைவன் அவன் குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பவுல் மூலமா ஆண்டவர் ஒரு பக்கம் மகிமைப்பட்டாலும், பவுலுக்கு முன்னாலே அந்த மக்களுடைய நாட்டுல அந்த ஆத்து ஓரத்துல ஸ்திரீகள் வழக்கமா ஜெபம் பண்ணிருக்கிறாங்க.
பவுல் மூலமா கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பெரிய ஊழியக்காரனை கொண்டு வந்ததான் இந்த தேசம் அசைக்கப்படும், இந்த பாஸ்டர் இந்த எவாஞ்சலிஸ்ட் வந்தாதான் நம்ம பட்டணத்துல அசைக்கணும். இல்ல, நீ எந்த பெரிய ஊழியக்காரனை கொண்டு வந்தாலும் நீங்க நம்ம பட்டணத்துல இந்த பட்டணத்துல இருக்கிற நாம ஜெபிக்காம எவ்வளவு பெரிய ஆளை கூட்டு வந்தாலும் ஒரு அசைவு வராது. பல லட்சத்தை செலவு பண்ணி எவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தினாலும் ஒரு மனுஷன் வச்சுக்கப்பட மாட்டான். பவுல்னால நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, பவுலை கர்த்தர் பயன்படுத்தினா. ஆனா இந்த இடத்துல நடந்த அற்புதங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பவுல் மூலமா அது நடந்ததுனால பவுலை முற்றிலுமாய் சார்ந்தது அல்ல, அங்கே கூடி ஜெபிக்கிற ஸ்திரீகளுடைய ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். அதுக்கு முன்னால இன்னொரு காரியத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நேரம் டைம் இல்லை இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்னொரு சம்பவம் 12ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் வசனத்துல, அந்த நாள்ல ஏரோது சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபையும் பட்டயத்தால என்ன செய்தான்? கொலை செய்து பேதுருவையும் பிடித்து என்ன செய்தானா? சிறைச்சாலையில வைக்கிறான். பேதுருவை பிடித்து அவன் சிறைச்சாலையில வைத்திருக்க பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, பேதுரு சிறைச்சாலையில தூங்கிட்டான். அவன் ஜெபம் பண்ணல. அவன் ஜெபம் பண்ணானா போட்டிருக்கு. பவுலு சீலாவாவது ஜெபம் பண்ணாங்க, இவன் ஜெபம் பண்ணல. ரெண்டு பக்கமும் ஆட்கள் காவலுக்கு இருக்கிறாங்க, நிம்மதியா தூங்குறான். பேதுரு என்ன செஞ்சான்? 4 உட்காவலுக்குள்ள அவனுக்கு 2 பக்கம் ஆளு, வெளியில கேட்ல ஆளு, அவன் எந்த பாதுகாப்போ நல்லா நிம்மதியா தூங்குறான். ஆனா இவனுக்காக சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்களாம். நீங்க வாசித்து பாருங்க. அதுல 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரியாள் வீட்டுக்கு வந்தான், அங்கே அநேகர் கூடி. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவனை விடுவித்த காரியங்கள் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஜெபம் பண்றதுடைய விளைவு கர்த்தர் அவனை நேரம் அவங்க வீட்டுக்கே கொண்டு வரும். பேதுரு ஜெபிக்கல, பேதுரு படுத்து கிடந்தான். ஆனா இவங்க சபையார் கூடி ஜெபித்த ஜெபத்தினுடைய விளைவு கர்த்தர் பேதுருவை எல்லா காரியங்களை விடுவித்து அங்க வீட்டுல கொண்டு வந்து ஏரோது நினைச்சான். அதாவது ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சி ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்றாங்க யூதர்கள். அப்போ யூதர்களுக்கு இந்த சீசர்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏரோது அவன் என்ன பண்றான்னா, இந்த யூதர்களை பிரியப்படுத்தனா இந்த சீசர்களுக்கு ஏதாவது நம்ம தொந்தரவு கொடுத்தா இந்த சீசர்களுக்கு இந்த யூதர்களை நம்ம பிரியப்படுத்தலான்னு சொல்லி சீசர்களை ஒருவனை கொலை செய்யறான். யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கொலை செய்யறான். அப்படி கொலை செஞ்சுட்டு அடுத்த டார்கெட் அவனுக்கு பேதுருவை காலி பண்ணணும். பேதுருவை காலி பண்ணணும்னு அவன் நினைக்கிற அந்த சூழ்நிலையில அவன் தூக்கி ஜெயில போட்டு இருக்கிற நேரத்துலதான் இங்க சபையார் கூடி ஜெபம் பண்றாங்க. சொல்ல உலகத்துல அதிகாரத்துல இருக்கிற மனிதர்கள் அவங்க என்ன திட்டம் வேணாலும் போடட்டும், ஆனா நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். எஸ்தர் ஜெபத்தினால ஆண்டவர் மாற்றத்தை தரலையா? ராஜாவுடைய அதிகாரம் அவனுடைய உத்தர போடப்பட்டாலும் கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தா. நாம சபையா பெண்கள் ஐக்கியம் ஏதோ மாசத்துல ஒரு நாள் அடுக்கு ஏதோ 4 பேர் அப்படிலாம் இல்லை. சபையில 50 பேர் இருக்கணும், 50 பேர் வாங்க. ஆண்கள் ஐக்கியம் வாங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபித்தா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், தேசத்துல மாற்றங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆட்கள் டிஎம்கே ஆட்சி வந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் ஆட்சி வந்தா அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களும் ஒரு நாள் தொல்லை கொடுக்கறவங்களா மாறலாம். தைரியமா தான் சொல்றோம். யாரையும் நம்பி நம்ம வரல, ஆண்டவரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்பிதான் வந்திருக்கிறோம் நம்ம. அதனால ஜெபம் பண்ணா எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் அவங்க சட்டத்திட்டங்களை மாற்றி ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். அவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பேதுருவை விடுவித்தார். உங்க வாழ்க்கையிலும் ஜெபம் வேணும், இடைவிடா ஜெபம் வேணும். அன்றைக்கு கொர்நேலியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். இடைவிடாம ஜெபம் பண்ணும்போது தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெப வேலை வேணும். ஜெப வேலை கர்த்தர் நமக்குன்னு தந்திருக்கிற ஜெப வேலை. அன்றைக்கு அவர்கள் அந்திப்பலி செலுத்துற நேரம் ஒரு ஜெப வேலையா இருந்துச்சு. காரணம், அந்த நேரத்துல பக்தி உள்ளவர்களாம் ஜெபிக்கிற அனுபவங்கள் இருந்தது.
அதையேதான் பின் நாட்கள்ல அப்போஸ்தலர்களும் பின்பற்றி அந்த ஜெப வேளையாய் 9ஆம் மணி நேரத்துலதான் அவர்கள் பேதுரு யோவான தேவாலயத்திற்கு போகும்போது கர்த்தர் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். அதே போல அந்திப்பள்ளி நேரமோ சாயந்தரம் 3 மணி அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு ஜெப நேரம், சபைக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்குதா? இதை விடாம உறுதியா நம்ம பற்றி கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தேசத்துல தருவார், இந்த பட்டணத்துல தருவார், நம்ம வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் கேட்கப்படும். எழுந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தராபா ஷகதியான் தராபா தீரலா சந்து